வந்து எப்படி வந்து எக்ஸலில் வந்து ஃப்ரீஸ் ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீஸ் ஸ்பேன்னா என்னென்னா வந்து எக்ஸலில் மூவ் பண்ணுறீங்க வச்சுங்க, அப்போ வந்து மொத்த டேட்டா வந்து மூவ் ஆகும். இப்போ பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகணும். பர்டிகுலர் ரோ, பர்டிகுலர் காலம், டாப் ரோ, ஃபஸ்ட் காலம் ஆர் பர்டிகுலர் காலம், அப்படி இல்லைனா பர்டிகுலர் ரோ வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீஸ் பேன் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேலே டேப் போனீங்கன்னா இதில் வந்து வியூ டேப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீஸ் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். ஃப்ரீஸ் பேன்ஸ் அண்ட் ஃப்ரீஸ் டாப் ரோ, ஃப்ரீஸ் ஃபஸ்ட் காலம். இது ஃப்ரீஸ் பேன்னா நம்ம காலமையும் பண்ணலாம், ரோவையும் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பேனில் இதுதான் ஃபஸ்ட்டு டாப் ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். இதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாப் ரோ மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவ் பண்ணுறேன்னு வச்சுங்க, மூவ் பண்ணுறீங்கன்னா மேலே மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, மற்ற ரோலாம் வந்து மூவ் ஆகுது. இப்போ இதான் மூவ் பண்ணால் மூவ் ஆகுது. இப்போ அடுத்து வந்து ஃப்ரீஸ் காலம், ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு காலம், இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ எப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இப்போ பர்டிகுலர் ரோ வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகணும், ஃபஸ்ட்டு காலம் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ரோ வரைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து அன்ஃப்ரீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணால் இப்போ வந்து எல்லாமே மூவ் ஆகும். இப்போ ஃப்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், பர்டிகுலர் ரோ இப்போ இந்த 2 ரோ வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் வச்சுங்க. இந்த 2 ரோ ஃப்ரீஸ் பண்ணணும்னா இப்போ எந்த ரோ ஃப்ரீஸ் பண்ணணுமோ அது கீழே செலக்ட் பண்ணிங்க, ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ரீஸ் பேன் போனீங்கன்னா இதில் ஃப்ரீஸ் பேன்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 2 ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த 2 ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காலம் வந்து பர்டிகுலர் காலம் வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து ரிமூவ் பண்ணணும், ஃப்ரீஸை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அகைன் ஃப்ரீஸ் பேன் போயிட்டு இங்கே அன்ஃப்ரீஸ் பேன் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்ஃப்ரீஸ்ன்னு வந்துடும். இப்போ அன்ஃப்ரீஸ் பேன் கொடுத்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் அன்ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து காலம் வந்து ஃப்ரீஸ் பண்ணும் ஒரு பர்டிகுலர். இப்போ இந்த காலம் 3 காலம் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த காலம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுமோ அதுக்கு அடுத்த காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீஸ் போயிட்டு ஃப்ரீஸ் பேன் கொடுக்கணும். ஃப்ரீஸ் பேன் கொடுத்தோடனே இந்த 3 காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து மூவ் பண்ணிங்கன்னா ஒரு காலம் மட்டும் மூவ் ஆகுது. இதான் வந்து ஃப்ரீஸ் பேன் காலம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகணும், ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகணும்னா இந்த ஃப்ரீஸ் டாப் ரோ, ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் இந்த கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகும், ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். இப்போ அன்ஃப்ரீஸ் பண்ணால் அன்ஃப்ரீஸ் கொடுத்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஆகிடும். அன்ஃப்ரீஸ் பண்ணால் நீங்கள் வந்து எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் மூவ் பண்ணிங்கன்னா மொத்தமாக மூவ் ஆகும். இந்த மெத்தட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுறது, ஃப்ரீஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து பார்த்துக்கலாம். இப்போ மோர் டேட்டா இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டா வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.